நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். டெல்லியில தமிழ்நாடு அரசை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தமிழ்நாடு இல்லம் இருக்கிறது. தமிழ்நாடு ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. டெல்லியிலக்கு போகக்கூடியவங்கலாம் அங்கே வச்சு தான் பல லாபிகளை பண்ணுவாங்க. 1962 இந்த இல்லம் செயல்படுது. முதல்ல மெட்ராஸ் ஹவுஸ் என்று அழைக்கப்பட்டது. அப்புறம் தமிழ்நாடு ஹவுஸ், தமிழ்நாடு இல்லம் என்று அழைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் செலவில் சமீபத்தில் தான் அதை புதுப்பிச்சாங்க. இப்போ அது இல்லை பிரச்சனை. ஒவ்வொரு மாநிலத்துக்குமே டெல்லியில் இப்படி பல்வேறு இல்லங்கள் இருக்கும். டிபார்ட்மெண்ட்டை போயிட்டு அணுகுவதற்கு, டெல்லிக்கு போகக்கூடிய அதிகாரிகள் தங்கி பல லாபிகளை பண்ணுவதற்கு இந்த இல்லம் தான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இல்லத்தில் ஒருத்தர் அதிகார உச்சத்தில் கோலோச்சுறாரு. அது தனிக்காட்டு ராஜாவாக நான் தான் இங்கே எல்லாமே அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை நீங்கள் பணிமாற்றம் செய்ய வேண்டும் சொல்லி ஒரு புகார் கிளம்பி இருக்கிறது. ஏன் ஒரு அதிகாரியை பணிமாற்றம் செய்யறதுக்கு ஒரு வழக்கறிஞர் புகார் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு அரசு துறையை பொறுத்தளவில் ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர், அது விஏஓவில் ஆரம்பித்து ஐஏஎஸ் அதிகாரி வரைக்கும் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் மட்டும்தான் முதல் துறையில் பணியாற்ற முடியும். இல்லை அதிகபட்சம் அரசு விரும்பினால் 5 ஆண்டுகள் அவரை வச்சுக்கலாம். அது அரசு ஒரு நல்ல செயல்படுறாரு, ரொம்ப நேர்மையாக இருக்காரு, இவரால் இந்த அரசுக்கு இந்த துறையில் சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னா அவர் 5 வருஷம் வரைக்கும் கால நீட்டிப்பு செய்வாங்க. ஆனால் ஒரு அதிகாரி, ஒரு அலுவலர் 18 ஆண்டுகளாக ஒரே துறையில் பணியாற்றார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்துக்குது. யார் அப்படின்னா 2008 காலகட்டத்தில் தன் தந்தையின் மறைவுக்கு பிறகு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற உதவியாளராக பணியில் சேர்றாரு. 2008 அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. அந்த கான்ட்ராக்டை பயன்படுத்தி 2009 டெல்லிக்கு போகிறாரு. டெல்லியில் தமிழ்நாடு ஹவுஸில், தமிழ்நாடு இல்லத்தில் இந்த செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை இருக்குது. அதனுடைய இன்ஃபர்மேட்டிவ் ஆஃபீஸர், செய்தி அலுவலர் அப்படிங்கிற அந்த பொறுப்புக்கு அவர் போகிறாரு. ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டாக போனவர் அசிஸ்டண்ட் ஆகி, அதுக்கப்புறம் ஆர்ஐ ஆகி, கிட்டத்தட்ட இன்றைக்கி தாசில்தார் ரேஞ்சில் இருக்கார். ரேஞ்சு ஒரு தாசில்தார் ரேஞ்சு. ஆனால் தொடர்ச்சியாக அந்த இன்ஃபர்மேட்டிவ் ஆஃபீஸராகவே 2009 18 ஆண்டுகளாக பொறுப்பில் இருக்கார். ஒரு அரசு ஊழியர் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் தான் இருக்கணும். அரசு தனிப்பட்ட முறையில் விரும்பினால் அவரை கால நீட்டிப்பு செஞ்சு அதிகபட்சம் 5 வருஷம் வைக்கலாம். தமிழ்நாடு பணியாளர் மற்றும் நிர்வாக செய்தித்துறை, இன்னைக்கு ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டுத்துறை என்று அழைக்கப்படுகிறது. அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய அரசாணையின்படி அரசியலமைப்பு சட்டம் சொன்னது 3 ஆண்டுகளுக்கு மேலே பணி செய்யக்கூடாது. அப்படி 3 ஆண்டுகளுக்கு மேலே ஒரே துறையில் பணி செஞ்சால் அது விதிமீறல். ஒரு தாசில்தார், ஒரு எடுத்துக்காட்டு விருதுநகர் வேண்டாம், ஒரு திருமங்கலம் தாசில்தார் இல்லை ஒரு தென்காசி தாசில்தார் வச்சுக்கோங்க. தென்காசி தாசில்தார் இருக்காருன்னா அவர் தென்காசிலேயே 18 வருஷம் ஒரே அந்த வருவாய்த்துறையை பணியாற்ற முடியுமான்னா முடியாது. ஒரு காவல் ஆய்வாளர் தென்காசி வச்சுக்கோங்க, தென்காசியில் காவல் ஆய்வாளர் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டராகவே இருக்க முடியுமான்னா இருக்க முடியும். ஒன்று பதவி உயர்வு ஏற்படும், இல்லை 3 ஆண்டுகளே ஒரு இன்ஸ்பெக்டராகவே இருக்கார் அப்படின்னா தென்காசியிலேருந்து கடைநல்லூருக்கோ இல்லை பாவூர் சத்திரத்துக்கோ இல்லை சுரண்டைக்கோ அவரை மாற்றுவாங்க. அதே போல் தான் தாசில்தார் ரேஞ்சியும். தாசில்தார் ஒன்று பதவி உயரடிவார், இல்லை அவருக்கு அது அந்த அவருக்கு வேற டிபார்ட்மெண்ட் மாற்றாங்க. தாசில்தார்லேயே பல்வேறு தாசில்தார் இருக்காங்க. தாசில்தார்லேயே வருவாய்த்துறையில் தாசில்தார் இருப்பாங்க, ஒருத்தர் இருப்பாங்க. அப்புறம் நில எடுப்பு தாசில்தார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அப்புறம் ஆர்டிஓவோட பிஏ, ஆர்டிஓ பிஏ போஸ்டிங்கில் தாசில்தார் இருப்பார். அப்புறம் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் நுகர்பொருள் வாணிப கலவர்கள் இல்லையா, சிவில் சர்வீஸ், அதுக்குன்னு தாசில்தார் இருப்பாங்க. அதே போல் நெடுஞ்சாலைத்துறையுடைய தாசில்தார், இப்படி பல்வேறு தாசில்தார் தான். ஆனால் அவருக்கு பல்வேறு துறைகளில் இந்த வருவாய்த்துறை கீழே வரக்கூடிய பல்வேறு பிரிவுகளில் அவருக்கு போஸ்டிங் போடப்படும். இதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் இந்த ராஜேஷ் கண்ணா அப்படிங்கிற இந்த அதிகாரியை, இந்த செய்தி அலுவலரை 18 ஆண்டுகள் ஒரே துறையில் வைப்பதனுடைய காரணம் என்ன? எத்தனை அதிகாரிகள் இருப்பாங்க, எத்தனை பேர் அந்த வேலைக்கு காத்திருப்பாங்க? அப்போ இவர் மட்டும்தான் தகுதியான நபரா? இவருக்கு மட்டும்தான் இவர் தான் நேர்மையானாரா? இவரை தாண்டி வேற யாருமே இல்லையா அப்படிங்கிற கேள்வியை வழக்கறிஞர் கேட்டிருக்காரு. வழக்கறிஞர் சந்தோஷ்குமார் அவர்கள் கொடுத்த புகார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜேஷ் கண்ணன் அவர்கள் தனது தந்தையின் மறைவிற்கு பிறகு கருணை அடிப்படையில் நியமிக்கப்பட்ட தமிழ்நாடு வருவாய்த்துறையின் நிரந்தர பணியாளர் ஆவார். கருணை அடிப்படை நியமனம் என்பது குடும்பத்திற்கு ஏற்படும் உடனடி நிதி நெருக்கடியை தீர்ப்பதற்கான ஒரு விதிவிலக்கான நடவடிக்கை மட்டுமே என்றும், அது நீண்டகால அயற்பணிக்கான எந்த ஒரு தனிச்சலுகையோ அல்லது உரிமையோ வழங்காது என்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் உமேஷ்குமார் நாக்பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா என்ற வழக்கில் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தெளிவான சட்ட நிலைப்பாட்டிற்கு முரணாக
வருவாய்த்துறையின் நிரந்தர பணியாளரான ஆர் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறையினுடைய கீழ் செய்தி அலுவலராக பணியமர்த்தப்பட்டு 2009ஆம் ஆண்டு முதல் புதுடில்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் தொடர்ந்து பணியில் இருக்காரு. இவ்வளவு முக்கியமான மற்றும் முதன்மையான ஒரு பதவியில் ஒரு தனிநபர் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அயற்பணியில் தொடர்வது என்பது தமிழ்நாடு என்னென்ன வயலேஷன் சொல்லிருக்காரு பாருங்க. தமிழ்நாடு மாநில சார்நிலை பணி, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் சபார்டினேட் சர்வீஸ் ரூல்ஸ் முரணானது, அடிப்படை விதிகள் மற்றும் பணி விதிகளுக்கு FR and SR இதுக்கு எதிரானது, பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையினுடைய வழிகாட்டுதலுக்கு எதிரானது, பணியாளர் தொகுதி கேடர் கட்டுப்பாட்டை தவறாக பயன்படுத்துவது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 14 மற்றும் 16 பிரிவின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ள சமத்துவம் மற்றும் பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு ஆகியவற்றை மீறுதாகும். இங்க சமத்துவம் சமூக நீதிலாம் பேசுவாங்க. ஆனா இது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 14 மற்றும் 16 கூடிய அந்த சமத்துவத்திற்கு எல்லாருக்கும் எல்லா பணியும் கிடைக்கப்படணும், ஒரே நபருக்கு கூடாது அப்படிங்கிற அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. மாண்புமிகு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் திட்டவட்டமாக இதை தெரிவித்துள்ளது. அயற்பணி என்பது, அதாவது டெபுடேஷன் மாற்றுப்பணி என்பது அடிப்படை உரிமை அல்ல, அது ஒரு தற்காலிக நிர்வாக ஏற்பாடு மட்டுமே, இதை கால வரையின்றி நீடிக்க அனுமதிக்க முடியாது என்று குணால் நந்தா யூனியன் ஆஃப் இந்தியா ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் என்கிற வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக கொடுத்துருக்கு. ஒரு தனிநபருக்கு மட்டும் இத்தகைய விதிவிலக்கான மற்றும் நீண்டகால மாற்றுப்பணியை டெபுடேஷன் வழங்குவது கடுமையான நிர்வாக மற்றும் அரசியலமைப்பு ரீதியான கேள்விகளை எழுப்புகிறது. இந்த அதிகாரி ஒரு மட்டும்தான் நேர்மையானவரா, மற்றவர்கள் அவ்வாறு இல்லையா என்று அரசு கருதுகிறதா? வருவாய்த்துறையின் வேறு தகுதியான அல்லது திறமையான அதிகாரிகள் இல்லையா என்று அரசு கொள்கிறதா? ஒரு நபரை மட்டும் சார்ந்திருப்பது நிர்வாக அமைப்பின் தோல்வியை காட்டவில்லையா? இத்தகைய ஒருதலைபட்சமான செயல்பாடு IAS அதிகாரியின் பணியாளர் கட்டுப்பாட்டையும் நிர்வாக நடுநிலைமையும் நிறுவனத்தின் நேர்மையும் சீர்குலைக்கிறது. சட்டப்பணி டெபுடேஷன், அதாவது மாற்றுப்பணி என்பது ஒரு தற்காலிக நிர்வாக தேவை மட்டுமே. அந்த தேவை முடிந்தவுடன் பணியாளரை தாய்த்துறைக்கு திரும்ப அனுப்பணும். இங்கு அனுப்பப்படலை. எனவே ராஜேஷ் கண்ணன் அவர்களை புதுதில்லி தமிழ்நாடு இல்லம் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையிலிருந்து உடனடியாக விடுவித்து அவருடைய தாய் துறையாக இருக்கக்கூடிய வருவாய்த்துறைக்கும் அவருடைய தாய் மாவட்டமான விருதுநகர் மாவட்டத்துக்கும் காலதாமதமின்றி திரும்ப அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று பல்வேறு துறைகளுக்கு இந்த வழக்கறிஞர் சந்தோஷ்குமார் புகாராக தெளிவாக ஆவணமாக அனுப்பியிருக்காரு. எல்லா தொலைக்காட்சியும் அனுப்பினாரு. அப்படி நமக்கும் அந்த செய்தி வந்தது. எந்த தொலைக்காட்சி இதை போடலை. ஏன் என்னடா விசாரித்து பார்த்தா இந்த 2008 காலகட்டத்தில் இவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஏற்படுத்தின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கான்ட்ராக்ட் வேறு யாருமே இல்லை, தமிழ்நாட்டினுடைய நிழல் உலக முதலமைச்சர். தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஐயா அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். ஆனால் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் இருக்காரு, சபரீசன் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய மொத்த பொறுப்பையும் வைத்திருக்கக்கூடிய கூடுதல் தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் IAS அவர்கள். ஏற்கனவே உதயச்சந்திரன் IAS பல்வேறு விதிமீறலை வைத்து தான் அவர் கூடுதல் தலைமைச் செயலாளர் வந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம சாட்டையாக ஒரு காலையில் வெளியிட்டிருந்தோம். இவர் தன்னுடைய பொறுப்பை எப்படி தக்க வைத்துக் கொள்ள லாபி பண்றாரோ அதே போல தனக்கு விருப்பமான, தனக்கு பிடித்தமான, தன்னோடு இணக்கமாக இருக்கக்கூடிய, தனக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்கக்கூடிய திரு ராஜேஷ் கண்ணன் அவர்களை இவர் தான் 18 வருஷமா அந்த பொறுப்பில் இருப்பதற்கு மறைமுகமாக உதவி செய்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இவர் ஒருத்தருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல மட்டும் ஒரு துறையில் 18 ஆண்டுகள் பணிபுரிய முடியுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா இந்த குறிப்பிட்ட ராஜேஷ் கண்ணன் அப்படிங்கிற அதிகாரி ஒரு நிழல் உலக அதிகாரியாகவே செயல்பட்டிருக்காரு. டெல்லியில் இருக்காரு, டெல்லியில் லாபி பண்றாரு. ஆனால் எந்த புகைப்படத்திலையும் ஒரு சிக்க மாட்டார், எந்த வீடியோவும் சிக்க மாட்டார். ஆனால் இங்கிருந்து போகக்கூடிய அதிகாரிகளுக்கு, அமைச்சர் பெருமகளுக்கு என்னென்ன வேலை செஞ்சு கொடுக்கணுமோ அங்கே அதை பக்காவாக செஞ்சு கொடுப்பார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு அமைச்சர் இருக்காரு. இப்போ இந்த அமைச்சருக்கு மத்திய அரசினுடைய நிதி ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படணும்னா அங்கே அந்த லாபிகளை பண்ணி, இப்போ அந்த அமைச்சர் அங்கே போறாருன்னா அவருக்கான ஏற்பாடுகளை பண்ணி, அப்போ ஒரு அமைச்சர் ஒரு நிதியமைச்சர் சந்திக்கிறாரு, இல்லை அமைச்சர் ஒரு நிதித்துறை சார்ந்த அதிகாரியை சந்திக்கிறாருன்னா அப்போ அவங்க சந்திச்சுட்டு வந்ததுக்கு என்ன பண்ணணும், புகைப்படம் வெளிவரணும். இதை உடனடியாக காலம் தாழ்த்தாம அதை செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையில் இருப்பதனால, செய்தி அலுவலர் இருப்பதனால அந்த புகைப்படத்தை எடுத்து போடுறது. அவர் டெல்லிக்கு வந்துட்டு போனார். டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னென்ன பண்ணுறாங்க, அந்த ஆக்டிவிட்டிஸ் செய்தியாக கொண்டு வருது, ஊடகத்துக்கு கொண்டு போகிறது, இந்த வேலைகளை கனகச்சிதமாக பண்ணக்கூடியவர் ராஜேஷ் கண்ணன். அமைச்சர்களுக்கு என்ன தேவை, விளம்பரம் தானே தேவை. விளம்பரத்துறையிலேயே செய்தித்துறையிலேயே ஒரு செய்தி அலுவலர் நமக்கு வேண்டப்பட்ட ஆளு விருந்தினர் இருக்காரு அப்படின்னோடனே, அதுவும் ஒரே துறையில் இருக்காரு. யார் வந்தாலும், அது அதிமுக ஆச்சோ திமுக ஆச்சோ, யார் வந்தாலும் அமைச்சர்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களோட
ராஜ்யசபா உறுப்பினர்களோட நெருக்கமாக உறவை மெயின்டைன் பண்றது, அதே போல தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரியோட உதயச்சந்திரன் உட்பட பல்வேறு அதிகாரிகளோட நெருக்கமான உறவை மெயின்டைன் பண்ணி அவர் தன்னுடைய பொறுப்பை தக்க வச்சிருக்காரு. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, சிறைத்துறையில் 3 ஆண்டுகளுக்கு மேல பணி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க 1000 சிறை அதிகாரிகளை, காவலர்களை, அதிகாரிகளை சிறைத்துறை டிஜிபி அவர்கள் வந்து பணிமாற்றம் செஞ்சார். சென்னையில் இருக்கிற தூக்கி நேராக மதுரையில் போடுறது, சென்னையில் இருக்கிற தூக்கி சேலத்தில் போடுறது, சேலத்துக்காரனை தூக்கி நாங்குநீரில் போடுறது, இப்படி தமிழ்நாடு முழுக்க பந்தாடினார். அந்த ஊரில் அந்த குறிப்பிட்ட பகுதியில் அவங்க குடும்பத்தை படிக்க வச்சுருப்பாங்க, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும், கல்லூரி சீர் கொடுத்துருப்பாங்க. இதையெல்லாம் முடிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு கட்டணம் கட்டி, கல்லூரிக்கு கட்டணம் கட்டி, வீடு வாடகைக்கு எடுத்து அந்த வாடகை ரெனுவல் பண்ணி எல்லாம் பண்ணி முடித்த பிறகு டக்குன்னு நீ வேலையை விட்டு காலி பண்ணி ஒரே நாளில் 1000 பேரை பணிமாறுதல் பண்ணாங்க. தமிழ்நாடு அரசு அதை வேடிக்கையை பார்த்தது. எத்தனையோ காவலர் அதை வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்க, வழக்கு நடத்தினாங்க, எதுவுமே வேலைக்காக. அவங்கவுங்க இப்போ இன்னைக்கு வந்து பிள்ளைங்க படித்த பள்ளிக்கூடத்தில் போய் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அந்த ஊரில் பாதியில் போய் காலாண்டு தேர்வு முடிஞ்ச பிறகு பாதியில் போய் சேர்த்தாங்க. அப்படி கீழ்மட்ட ஊழியர்களை, காவலர்களை, சிறைத்துறை காவலர்களை, ஒரு அடிமட்டத்தில் கூடிய விஓக்களை, இவங்களெல்லாம் பழிவாங்கக்கூடிய, இவங்களெல்லாம் தூக்கி எங்கெங்கே தூக்கி போட முடியுமோ அங்கெல்லாம் 3 வருஷத்துக்கு மேலே இருந்தீங்கன்னு சொல்லி பணிமாறுதல் செய்யக்கூடிய இந்த நிர்வாகம், இந்த அரசு சார்ந்த துறைகள் ஒரு அதிகாரியை, ஒரு செய்தி அலுவலரை 18 வருஷமா ஒரே துறையில் டெல்லியில் வச்சிருக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்படி என்ன உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாரு? இன்னைக்கு ராஜேஷ் கண்ணன் அவர்கள் இருப்பது வந்து தாசில்தார் கிரேடு. இப்போ இந்த தாசில்தார் கிரேடில் தமிழ்நாட்டில் வேற நேர்மையான இல்லை நல்ல பணி செய்யக்கூடிய அந்த ஆற்றல் கொண்ட யாருமே இல்லையா? இப்போ இந்த புகார் எழுந்த உடனே டெல்லியில் இருக்கக்கூடிய இபி ஆபீஸ் இருக்கு, அந்த தமிழ்நாடு அரசினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆபீஸ், இபி ஆபீஸ், அதுக்கு இவரை மாற்றுவதற்கான முயற்சியை ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இது வந்து நெருக்கடியாக மாறுது அப்படின்னா இபிக்கு மாற்றுவோம். இப்போ டெல்லியில தான் இவரை மாற்றப்படணுமா? ஏன் இவர் விருதுநகர் தாசில்தார் ஆபீஸில், விருதுநகருடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இவருக்கு எந்த பொறுப்புமே இல்லையா? நியாயப்படி இவருக்கு சம்பளம் போடுவது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தான், அங்கே தான் ஒரு கிரேடு. ஆனால் இவர் டெல்லியில் இருந்து கொண்டு ஒட்டுமொத்தமான லாபிகளையும் பண்ணுவதனால, அதிகாரிகளுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் இணக்கமாக இருப்பதனால இவரை தாண்டி வேற யாருமே இல்லைங்கிற முடிவுக்கு ஒரு அரசு வருகிறதா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.